மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 7 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு, ஜனநாயகம் திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் விட்ட அமைச்சர்கள். தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டம். முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படம் உலகம் முழுவதுமே நேற்று வெளியானது. தமிழகம் முழுவதும் 1000 திரையரங்குகளில் திரையிடப்பட்ட நிலையில் ரசிகர்கள் மிகுந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நகர்பகுதி மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களிலும் அனைத்து திரையரங்குகளிலும் ஜனநாயகன் படம் வெளியானது. திரையரங்கு முன்பு கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்தும் மேலதாளம் முழங்கவும் ரசிகர்கள் தொண்டர்கள் நடனமாடினர். பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். இந்நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தபோது அமைச்சர்கள் முகமது பர்வேஷ், சம்பத்குமார் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் உணர்ச்சி பெருக்கால் கண்ணீர் விட்டு அழுதனர். இந்த காட்சி வேகமாக பரவி வருகிறது என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. இரண்டாவது அறிவிப்பு, கழிவு நீரை மறுசுழற்சி செய்யும் நீர் எழில் பள்ளி திட்டம் எழும்பூர் அரசு பள்ளியில் அமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் தண்ணீரை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்தும் விதமாக கழிவு நீர் மூலமாக தோட்டம் உருவாக்குவது மற்றும் நிலத்தடி நீரை உயர செய்வது உள்ளிட்ட வழிமுறைகளுடன் கூடிய நீர் எழில் பள்ளி எனும் திட்டம் தனியார் நிதி உதவியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பள்ளிகளில் தினமும் சுமார் 25,000 லிட்டர் கழிவு நீர் பாதுகாப்பாக சுத்திகரிக்கப்பட்டு மறு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். முதல் கட்டமாக சென்னை, எழும்பூர், அசோக் நகர், போரூர், அம்பத்தூர், வில்லிவாக்கத்தில் உள்ள 5 அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் இத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை எழும்பூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நீர் எழில் பள்ளி திட்டத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் நேற்று தொடங்கி வைத்தார். அடுத்து மூன்றாவது அறிவிப்பு, மதுரை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஜூலை 27 வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. தமிழகத்தில் நாளை முதல் ஜூலை 27ஆம் தேதி வரை மதுரை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட 7 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு, தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஜூலை 24 மற்றும் மறுதினம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அடுத்து நான்காவது அறிவிப்பு, கூட்டுறவுத்துறை கோரிக்கை மீது எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து வழிகாட்டு நெறிமுறை வெளியீடு. கூட்டுறவுத்துறை கோரிக்கை மீது எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து வழிகாட்டு நெறிமுறை வெளியிடப்பட்டுள்ளது. வட்டார அளவில் மனுக்கள் மீது முதல் வெள்ளி அன்று பரிசீலனை செய்யப்பட வேண்டும். மாதத்தின் 2வது, 3வது வெள்ளிக்கிழமைகளில் உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தீர்வு கண்ட மனுக்கள் குறித்து மாதாந்திர அறிக்கை கட்டாயம் அளிக்க வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்ததாக 5வது அறிவிப்பு, தட்டச்சு சுருக்கெழுத்து தேர்வுக்கான அறிவிப்பு வெளியீடு. இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சார்பில் தட்டச்சு, சுருக்கெழுத்து, கணக்கியல், கணினி ஆகிய தொழில்நுட்ப தேர்வுகளுக்கான அறிவிப்பு நேற்று வெளியானது. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கி ஆகஸ்ட் 17இல் முடிவடைகிறது. சுருக்கெழுத்து தேர்வு ஆகஸ்ட் 29 மற்றும் 30ஆம் தேதியும், கணக்கியல் தேர்வு ஆகஸ்ட் 31ஆம் தேதியும், தட்டச்சு தேர்வு செப்டம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதியும், கணினி சான்றிதழ் தேர்வு நவம்பர் 9 முதல் 11ஆம் தேதி வரையும் நடைபெற உள்ளன. தேர்வு முடிவுகள் நவம்பர் 11ஆம் தேதி வெளியிடப்படும். அடுத்ததாக 6வது அறிவிப்பு,
ரூபாய் 2000 கோடி மதிப்பு பிணைய பத்திரம் ஏலம். தமிழ்நாடு அரசு மொத்தம் ரூபாய் 2000 கோடி மதிப்புள்ள பங்குகள் வடிவிலான 7.39% தமிழ்நாடு அரசு பிணைய பத்திரங்கள் 2034 ரூபாய் 1000 கோடி மறு வெளியீடு மற்றும் 7.59% தமிழ்நாடு அரசு பிணைய பத்திரங்கள் 2041 ரூபாய் 1000 கோடி மறு வெளியீடு ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது. இந்த ஏலம் இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள அதன் மும்பை கோட்டை அலுவலகத்தில் வருகிற 28ஆம் தேதி அன்று நடைபெறும். போட்டி ஏல கேட்புகள் முற்பகல் 10:30 மணியளவிலிருந்து 11:30 மணிக்குள்ளாகவும், போட்டியற்ற ஏல கேட்புகள் முற்பகல் 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாகவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த வங்கி சேவை முறையில் மின்னணு படிவத்தில் ஜூலை 28, 2026 அன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கடைசியாக 7வது அறிவிப்பு. ஜனநாயகன் படம் வெளியீடு. முதல்வர் அமைச்சர்கள் வராததால் வெறிச்சோடிய தலைமை செயலகம், அலுவல் பணிகள் ஒத்திவைப்பு. ஜனநாயகன் படம் வெளியானதையொட்டி முதல்வர் விஜய் அமைச்சர்கள் வராததால் தலைமை செயலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. தமிழக முதல்வரும் தவேக தலைவருமான விஜய் நடித்துள்ள அவரது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் நேற்று தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. அதிகாலை முதலே ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு பல்வேறு திரையரங்குகளில் சிறப்பு காட்சிகள் திரையிடப்பட்டதால் திரையரங்குகள் திருவிழா கோலமாக காட்சியளித்தன. படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு தமிழக அரசின் நிர்வாக நடவடிக்கைகளும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நேற்று நடைபெறவிருந்த பட்ஜெட் தொடர்பான பல்வேறு துறை ரீதியான ஆய்வுக் கூட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அமைச்சர்கள் திரையரங்குகளுக்கு சென்று ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து ரசித்தனர். ரசிகர்களுடன் இணைந்து திரைப்படத்தை கண்டுகளித்த அவர்கள் அது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து படக்குழுவுக்கும் முதலமைச்சருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஒவ்வொரு நாளும் தலைமை செயலகத்துக்கு நேரில் வந்து அரசு அலுவல்களை ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான கோப்புகளில் முடிவெடுக்கும் பணிகளில் ஈடுபட்டு வரும் முதல்வர் விஜய் நேற்று திரைப்பட வெளியீட்டு நாளையொட்டி தலைமை செயலகத்துக்கு வரவில்லை. முதல்வர் வராததுடன் அவருடன் பல அமைச்சர்களும் நேற்று தலைமை செயலகத்தில் நடைபெறும் வழக்கமான அலுவல் பணிகளில் பங்கேற்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாகப்பட்டது என்னன்னா, ஒரு திரைப்படம் வெளியாகுது அப்படின்றதுனால, அவர் நடித்த படம் அப்படின்றதுனால தமிழ்நாடு முதலமைச்சரும் வரல, அலுவல் பணிகளும் நடக்கல, மற்ற அமைச்சர்களும் திரையரங்குக்கு சென்று கண்ணீர் விட்டு கதறி அழறாங்க. ஒட்டுமொத்தமாக மக்கள் சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. யாருக்காக பாதிக்கப்பட்டது? எதனால் பாதிக்கப்பட்டது? இது தேவையா? மக்கள் பிரச்சனையை விட உங்களுக்கு படம் பார்த்து கண்ணீர் விடுவதுதான் முக்கியமா என்ற கேள்வியும் தற்போது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது.